கேட்காம செய்யற அளவுக்கு அது பெரிய சம்பந்தமா? ஆமா தம்பி. என்னடா ஆமா? கல்யாணம்னா விளையாட்ட, அவனுக்கு ஒரு பெண்ணோட கல்யாணம்னா எவ்வளவு சுலமாகும்? டேய் வடிவேலு, பெரிய புள்ள கலந்துக்காம போனாலும் நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லு. சின்னவன் படிப்புக்கு வீட்டையே அடகு வச்ச மாதிரி பொண்ணோட கல்யாணத்துக்கு தான் உத்தியோகத்தை அடகு வச்சிருவாரோன்னு பயந்தான்னா நிச்சயம் அது நடக்காதுன்னு சொல்லு. அப்பா, இத்தனை நாள் எது நடந்திருந்தாலும் அது நம்ம குடும்பத்துக்குள்ள இந்த 4 செவத்துக்குள்ளதான் நடந்துச்சு. ஆனா இப்ப ஏதாவது நடந்துட்டா நம்ம தங்கச்சி வாழ்க்கையை பாழாக்கிட்டோம். உனக்கும் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரியே பைத்தியம் முடிச்சிருச்சு போல இருக்கு. முகூர்த்தம் எப்படி நடக்குதுன்னு பந்தல்ல வந்து பாரு, தெரியும். உடனே இந்த பத்திரிகையை எல்லாரும் கொடுக்க வேண்டிய வேலையை பாரு. ஹாய் ஹாய். என்ன இது? எம்எல்ஏ ஏத்த போறீங்களா? குறுக்க வந்தா. ஆமா, கலெக்ஷன் அதிகமாயிடுச்சா? நடக்கிறத விட்டுட்டு டாக்ஸில வந்துட்ட. அப்போ என்னதான் தேடி சுத்திட்டு இருக்கீங்க போல இருக்கு. இன்விடேஷன் கொடுக்கலாங்க. வைஃப் ரெண்டாவது. லாயர் சார், உங்க வாயால நாம ஜெயிச்சிட்டோம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். ஜெயிச்சோமா? யார் சொன்னது? நம்ம தோத்துல போயிட்டோம். தோத்து போயிட்டோம் ஜாலியா சொல்றேன். அப்பீல் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பேப்பர்லாம் டைப் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். நீங்க கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கி. சக்கரபாணி சார், இந்த கேஸ நம்பித்தான் என் பொண்ணோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணியிருந்தேன் சார். இந்த கேஸ்ல ஜெயிச்சா என் பொண்ணு நிறைய சீர்வரிசைகளோட மாமியா வீட்டுக்கு அனுப்பலாம்னு பெருசா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் சார். உங்க பேச்ச நம்பித்தானே கர்ண மாதிரி நான் வாக்குறுதி கொடுத்தேன். சக்தியை மீறி இந்த கேஸ்ல ஜெயிச்சிருவேன்னு ஊரெல்லாம் கடன் வாங்கி உங்க மூஞ்சில அடிச்சேனே சார். இன்னைக்கு என்ன பிச்சைக்காரனாக்கி ரோட்ல நிக்க வச்சுட்டீங்க. என் பிள்ளைங்க மூஞ்சில எப்படி நான் முடிப்பேன்? ஊர்ல தலை நிமிர்ந்து எப்படி நான் நடப்பேன்? இப்ப எனக்கு என்ன வழி? என்னென்ன செய்ய சொல்றீங்க? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம் லாயர். நானே தூக்கு போட்டுக்கிட்டு சாகுறேன். அதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. ஐயா ஐயா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறேன். ஐயா, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. பொண்ணுக்கு எப்படியும் கல்யாணத்தை பண்ணிடலாம். ஆமாங்க ஐயா, எத்தனை பொய் சொல்லியாவது பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வச்சிடலாங்க ஐயா. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எங்க சம்பந்தி காணும்? அதோ சௌக்கியமா? முன்னாடி போய் உட்காருங்க. சம்பந்தி சிங்காரவேலு, நீங்க ஏன் லேட்டு? நீங்க கூடவா இப்படி தாமதமா வர்றது? சரி சரி, போய் முன்னாடி சம்பந்தி. ராமலிங்கம், என்னையா இது? பொண்ணு போய் ராமலிங்கன்னு கூப்பிடுறாரு. நீங்க கூடவா இப்படி லேட்டா வர்றது? சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, மாப்பிளைக்கு வந்து ஸ்கூட்டரு இத வச்சுக்குங்க. என்னது, பிச்சைக்காரங்க திருவோடு கொடுத்த மாதிரி இருக்கு பாருங்க. பாத்தீங்களா? இது ஓடு இல்ல, ஹெல்மெட். சார் வந்து ஸ்கூட்டரோட இந்த ஹெல்மெட்டையும் வாங்கினாரு. ஸ்கூட்டர் வெளியே இருக்கு, இது கையில இருக்கு. என்னது? ஸ்கூட்டரோட சாவி வச்சுங்க. சம்பந்தி, இனிமே உங்க வேலையை பாருங்க. சாவி எதுரா? மாப்பிள்ளை எப்படி இருக்கும்? அவனுக்கு என்ன கிடைச்சு? குணம் வரதட்சணை கேட்கிற குணம் எனக்கு பிடிக்கல. ஓஹோ, நாளைக்கு நான் வரதட்சணை கேட்க கூடாதுன்னு சொல்லாம சொல்றேன். நான் கொடுக்கிற டவுரிக்கு உங்களால விலை கொடுக்க முடியும். என்ன கொடுத்த? கிட்ட பார்த்தீங்கன்னா
அவங்களாம் இன்னும் கொடுக்கல. நீ சொன்னது சரிதான். சம்பந்தி, ஸ்கூட்டரோட 50,000 ரூபாய் பணம் பந்தல்ல தரேன்னு சொன்னீங்க. அந்த பணம் 50,000 ரூபாய் பணம் தானே? கொஞ்சம் இருங்க. நீ வாடா. என்னது? ரூ நோட்டு 50,000 ரூபாய் இப்போ பணமா இல்ல, அதுக்காக நோட்டை எழுத்துறீங்களா? நிறுத்துங்களா? காலி கட்டாத நிறுத்துறா, நிறுத்துறா மனத்தை நிறுத்துறா. காலியை கட்டாத. நாம மோசம் போயிட்டா, ஏமாந்துட்டோம். கொஞ்சம் பாடி, நீ ஒண்ணும் பேசாத. பேசாதீங்க. எந்திரா, எந்திரா. என்ன சம்பந்தி, என்னாச்சு? என்னவா? இந்த பெரிய மனுஷன் 50,000 ரூபாய் பணம் தர்றேன்னு சொல்லிட்டு இப்ப பணத்துக்கு பதிலாக இந்த நோட்டை எடுத்து கையில கொடுக்குறான். பப்ளிக்கா அப்படி துரோகம் பண்றானே. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. எல்லாரும் உட்காருங்க. எந்திரிங்க. எல்லாரும் உட்காருங்க ஐயா. ஒரே ஒரு நிமிஷம் உட்காருங்க. நான் உங்களை ஏமாத்தணும்னு இப்படி செய்யல. கோர்ட்ல ஜெயிச்சா சொன்னதுக்கு மேல 50,000 சேர்த்து தரலாம்னு நினைச்சேன். பகவான் கருணை காட்டல. கோர்ட்ல ஜெயிச்சா பணம் தரலாம்னு நினைச்சீங்களா? நல்ல வேலை. ராஜஸ்தான் லாட்டரியில விழுந்தா தரலாம்னு நினைக்கலையே. இந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த நிமிஷமே பணம் தேவை. கேஷ். ஏப்பா, எந்த தைரியத்தில் இந்த கல்யாணம் பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு இந்த பரிகாசம் பண்ணீங்களே. ஆனா இப்ப தரையில கிடக்கிற தங்கச்சியோட தாலியை பார்த்து அவங்ககிட்ட நான் போய் ஆறுதல் சொல்லணுமா? இல்ல அவனோட நம்ம எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு அலையணும்னு சொல்றீங்களா? பரவாயில்லப்பா. ராமன் காட்டுக்கு போறான்னு கேட்ட உடனே இதயம் நின்னு போறதுக்கு என் இதயம் தசரதனோட இதயமும் இல்ல, என் பெரிய பிள்ளை ராமச்சந்திரமூர்த்தியும் இல்ல. அவர் ஸ்ரீராமனா இல்லாம இருக்கலாம், தான் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி கவலைப்படாத பலராமனா இருக்கலாம். ஆனா நான் எதுக்கும் துணிஞ்சு என் தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சு ஸ்ரீகிருஷ்ணன் ஆகிறேன். அப்படின்னா பலாத்காரமா கல்யாணம் செய்யலாம்னு பாக்குறியா? செய்யாம போனா இதுதான் பேசும். வேணும், நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. நீங்க பேசாம இருங்கப்பா. காரியம் நடக்காம போனா கம்புதான் பேசணும். நாகப்பன் சார், எங்க கண்ணுக்கு எங்க தங்கச்சி கல்யாணத்தை காட்டுறீங்களா, இல்ல அவங்க கண்ணுக்கு உங்க சாவை காட்டுட்டுமா? என்ன கொல்லுவியா? முகூர்த்தம் நடக்காம போனா. நாகப்பன் சார், டவரி கொடுக்கிறேன்னு சொல்றது எங்க அப்பா செஞ்ச தப்பு, வாங்கிக்கிறேன்னு சொல்றது நீங்க செஞ்ச தப்பு. இருந்தாலும் பெருந்தன்மையை வாக்கு கொடுத்திருக்காரு இல்லையா? நீங்க கேட்ட வரதட்சணை நிச்சயமா உங்க கைக்கு வந்து சேரும். மரியாதையா தாலி கட்ட சொல்லுங்க. எந்த நம்பிக்கையில இந்த கல்யாணத்தை நடத்த சொல்றேன்? இந்த தரத்துல முடிச்ச மனுஷன் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நோட் எழுதி கொடுத்திருக்கானே. நீங்க ஆசைப்பட்டபடி நான் எழுதி தரேன். அப்ப வரதட்சணை பணத்துக்கு நான் தான் பொறுப்புன்னு காகிதத்து மேல எழுதி கையெழுத்து போட்டு தருவியா? வேணும்னா கை நாட்டு வேணா போட்டு தரேன். மரியாதை தாலி கட்ட சொல்லுங்க. ஒரு மாசத்துக்குள்ள பணம் வரணும். அப்படி வரல உன் தங்கச்சியை வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது. ஒரு மாசத்துல கொடுத்துறையா? கட்டா கட்டா தாலிய கட்டா. டாக்ஸி போலாமா? உள்ள உட்காருங்க சார். சத்யம், வேணும் எங்கடா இந்த பக்கம்? டாக்ஸியை ஓனர்கிட்ட ஒப்படைக்க போறியா? இந்த சவாரி இறக்கி விட்டுட்டு டாக்ஸி ஓனர்கிட்ட ஒப்படைச்சிடுவேன். இன்னைக்கு ராத்திரி நான் டாக்ஸி ஓட்டுறேன். வேணும். டேய், எத்தனை ராத்திரி டாக்ஸி நீ ஓட்டினாலும் உன் தங்கச்சிக்கு டௌரி உன்னால கொடுக்க முடியுமாடா? Don't discourage me. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். இந்த சவாரியோட பணத்தை கூட நீ எடுத்துக்க, நான் ஓனர்கிட்ட சொல்லிக்கிறேன். குட் நைட். எங்க போங்க சார்? ஸ்ட்ரைட்டா போ. சிவா, என்னடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒன்னு தேடுறாங்கடா. இருக்கட்டும்டா, சரண்டர் ஆயிட்டோம்னா டெய்லி 2 பேரும் வந்து கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் சேர்ந்து போலாம். வா.
நீ எதுக்காக வந்த? சீக்கிரமோ. உன் பேரு சிவன் தானே? ஆமா. என்ன பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 50,000 தரதா விளம்பரம் கொடுத்திருக்கீங்க. ஆமா. இந்த வேணுகோபால் தான் என்ன பிடிச்சு கொடுத்திருக்கான். இவனுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துருங்க. டேய் சிவம், என்ன சொல்றீங்க? உண்மையிலேயே இந்த போலீஸ்காரங்களை பயமுறுத்தி கஸ்டடியில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனா நீ என் ஃப்ரெண்ட் இல்லையா? உன் தங்கச்சிக்கு டவுரி பணம் கொடுக்கறதுக்காக நான் சரண்டர் ஆயிடுறேன். இல்ல, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன கண்ட இடத்துல சுட்டு தள்ளணும்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்க கையால சாகிறத விட உனக்கு உதவி செஞ்சு அரெஸ்ட் ஆகுறது நல்லது இல்லையா? என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக உன் உயிரை பலி கொடுக்கறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். Come on. வேணு don't move. தீவிரவாதிகளை ஸ்டேஷன்ல இருந்து தப்ப வச்சதல்ல, உன்னை கவனிச்சுக்கிறேன். உன் பேரு? வேணுகோபால். உன் வயசு? 26. என்ன படிச்சிருக்கேன்? பிஎஸ்சி. இதுக்கு முன்னாடி குற்றம் பண்ணிருக்கியா? செஞ்சிருக்கேன். என்ன செஞ்ச? எங்க அண்ணன் சம்பாத்தியத்துல தின்னுட்டு சுத்துறேன். சிவம் உன் சிநேகிதனா? ஆமா. இங்க கையெழுத்து கொடு. கொண்டு போங்க. Order, order. The court is adjourned for judgment. வக்கீல் சார், கேஸ் என்ன ஆகும் சார்? ஐ எம் சாரி, சாட்சியங்கள் பலமா இருக்கு. உங்க ஆள் தீவிரவாதிகள் கூட சேர்ந்துட்ட காரணத்தினால ஜட்ஜு கூட சந்தேகப்படுறாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா வேணுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருமா? ஆயுள் தண்டனை கிடைச்சா நான் ஜெயிச்ச மாதிரி சந்தோஷப்படுவேன். ஆனா தூக்கு தண்டனைக்கும் சான்ஸ் இருக்கு. ஐயோ. இப்ப தீர்ப்பு சொல்லிடுவாங்களா? ஆமாடா. மிஸ்டர் வேணுகோபால், இன்னும் ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு வித்யாநகர் போலீஸ் ஸ்டேஷனை நாசம் பண்ணி லாக்கப்பிலே இருந்த 2 தீவிரவாதிகள் தப்பிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த வேணுகோபால் எனப்படும் இந்த குற்றவாளிக்கு ஐபிசி ஜஸ்டிஸ் தீர்ப்பை படிக்காதீங்க. யார் நீங்க? இவர்தான் நாம தேடிட்டு இருந்த சிவம். கான்ஸ்டபிள்ஸ், மிஸ்டர் ஜஸ்ட் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா விவரம் என்னன்னு சொல்றேன். எஸ், பர்மிட்டட். குற்றம் சாட்டப்பட்ட வேணுகோபாலுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. மிஸ்டர் ஜஸ்டிஸ், நடந்த நிகழ்ச்சிகளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத வேணுகோபால போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு நானாவே சரண்டர் ஆகிறதுக்கு கோர்ட்டுக்கு வந்தேன். தயவு செஞ்சு அவரை விடுதலை பண்ணிடுங்க. குற்றம் சாட்டப்பட்ட சிவம் கொடுத்த வாக்குமூலத்தின் காரணமாக வேணுகோபாலை நிரபராதி என்று அவரை விடுதலை செய்து சிவத்தையும் அவருடைய கூட்டாளிகளையும் உடனே அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்று போலீசாருக்கு உத்தரவிடுகிறேன். மாமா, என்னாச்சு மாமா? மாமா, என்னாச்சு? பேசுங்களேன் மாமா. ஒரு சாமர்த்தியம் இல்லாத அப்பா
தான் கையாலாகாத தனத்தால பெத்த புள்ள தூக்கு மேடை ஏறத பார்க்க முடியாம பிள்ளைக்கு முன்னாடி அந்த அப்பா தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிட்டான்னு சொல்லிடுமா? கதவு திறங்க மாமா, கதவு திறங்க. அம்மா போய் மாமா சொல்றத கேளுங்க. மாமா கதவு திறங்க மாமா. மாமா மாமா உள்ளமே கதவு சாத்திட்டாரு. மாமா திறங்க மாமா. மாமா சொல்றத கேளுங்க மாமா. கதவு திறங்க மாமா. மாமா திறங்க மாமா. மாமா உள்ளமே கதவு சாத்திட்டாரு. போறாரு. டேய் வேணு, சந்தோஷத்தை 4 பேரும் சேர்ந்து பங்கு போட்டுக்கிட்டோம், துக்கத்தை நீ மட்டுமே அனுபவிக்கணும்னு இங்க தனியா வந்து உட்காந்துட்டு இருக்கியா? டேய் வேணு, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். நாம ஒரு சாதனை செஞ்சா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும்டா. உன் தங்கச்சி குடும்பத்தையும் சரி பண்ணிடலாம்டா. ஆமாண்டா, நாங்க சொல்றது உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா நம்ம பிரச்சனைகள் தீர்றதுக்கு இதை விட ஒரு வழியே இல்லடா. ஆமாண்டா, இன்னைக்கு காலையில என் டாக்ஸில ஒரு சின்ன விஷயம் நடந்தது. சார் 1250. சார் சேஞ்ச் சார். நீ வச்சுக்கப்பா. தேங்க்யூ சார். சார் பிரீஃப் கேஸ். டியூட்டி கட்டலன்னு கோடவுன்ல வச்சிருக்காங்க. டியூட்டி கட்டலாம் விடு. டியூட்டி கட்டுறதுக்கு முன்னால வேல்யூவேஷனுக்காக சீல் ஓபன் பண்ணுவாங்க. அதுக்குள்ள இருக்கிறது கஞ்சாங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சா நாம எல்லாரும் உள்ள இருக்கணும். சரக்கு கொண்டு போய் கொடுத்தா எனக்கு என்ன கொடுப்பாங்க? 50 லட்சம் ரூபாய். ஓகே, சரக்கு எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? பாண்டிச்சேரி பீச்ல 25வது கிலோமீட்டர்ல ராத்திரி 10 மணிக்கு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ரிஸ்க் எடுக்க வேண்டியது நீ. ரிஸ்க் எடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு ஒண்ணும் இல்லாம போயிடல, அத பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ? பிரீஃப் கேஸ் மறந்துட்டீங்க சார், அதை கொடுக்கலான்னு தான். வரேன் சார். சரியா ராத்திரி 10 மணிக்கு அவன் சரக்கு கொடுத்து இவன் பணத்தை கொடுக்கிற சமயத்துல நாம விஜிலன்ஸ் ஆபீசர் மாதிரி அங்க போறோம்னு வச்சுக்க. திருடங்க ஊரை கொள்ளடிச்சிட்டு வரப்ப துரை மாதிரி நாம போய் அந்த பணத்தை கொண்டு வரோம். இதுல நம்ம யாரையும் மோசம் பண்ணல, மோசம் பண்றவங்கள தான் நாம மோசம் பண்றோம். அதோட நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடும்டா வேணும். அது நடக்கலைன்னா உங்க அப்பாவை 2வது தடவையா பார்க்க முடியாது. சுடுகாட்டுல தான் சந்திக்கணும், சுடுகாட்டுல தான் சந்திக்கணும்.
ஏண்டா என்னாச்சா? சீக்கிரம் திருப்பிடா. என்னடா இப்படி பண்ணிட்ட? இதை தவிர வேற வழியே இல்லை. நாம 2 பேர் இருக்கோம். போலீஸ் ஒருத்தன் தான் இருக்கான். நாம 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டோம்னா நாம 2 பேரையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தன் சிக்கிக்கிட்டா? அப்படி மீதி ஒருத்தர் இருப்போம்ல. என்னடா சொல்ற நீ? ஆமாண்டா. ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டேன்னா உன்னை பத்தி சொல்ல மாட்டேன். ஆனா நீ மட்டும் என் குடும்பத்துக்கு உதவி செய். சரி, நான் மாட்டிக்கிட்டா உன்னை பத்தி சொல்ல மாட்டேன். ஆனா என் தங்கச்சி பொறுப்பு ஒண்ணுதான். ஓகே ஓகே. கம் ஆன். Good luck. Thank you. Bye-bye. Bye-bye.
சின்ன வந்துட்டாரு. டேய் வேணு, எனக்கு தெரியும்டா நீ சாதிச்சிருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமேல் உனக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்துதான் தம்பி. இந்த சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னமோ நினைச்சேன், வேணும் அதிர்ஷ்டக்காரன் தான். எதுக்குப்பா அப்படி பயப்படுற? பணத்தை மூஞ்சியில எங்கிட்டு கூலி அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவோம். ஆமா வேணும், உத்தியோகத்துல சேர்ந்தது எத்தனை நாளைக்குள்ள தீக்கிறோம்? உத்தியோகமா? ஆமாடா, சப் இன்ஸ்பெக்டர் செலக்ட் ஆயிருக்கு. இந்த போஸ்டிங் ஆர்டர். சொல்றேன்னா ஒரு போலீஸ் ஆபீசரா? நான் திருடனா போலீஸ் ஆபீசரா? திருடனா போலீஸ் ஆபீசரா? மது மது மதுமதி மது, ஏய் மதுமதி, என்னடி பண்ற? வேணுவுக்கு உத்தியோகம் கிடைச்சிருக்கு. என்னடி அந்த சத்தம்? செம்பு நழுவிடுச்சு. அது வழக்கமான உத்தியோகம் இல்ல, எஸ்ஐ உத்தியோகம். என்னடி மறுபடி சத்தம்? பாக்கெட்டு. ஜாக்கிரதை, அவன் கூட பழகிற மாதிரி பழகி காரியத்தை சீக்கிரம் முடிக்க பாரு.